கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை மே மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு சோதனைகளின் முடிவு. இன்றைய தியான வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தியானம். வாழ்க்கையிலே நெருக்கடியான சூழ்நிலைகள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அலையலையாய் வருவதனால் சில விசுவாசிகள் தங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே, நான் கர்த்தரை அறிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ஆனால் வாழ்விலே சோதனைகளுக்கு முடிவில்லையா என்று இந்த உலகத்திலே உயிரோடு வாழும் நாட்களிலே சோதனைகளுக்கு முடிவு நாளை தேடுகின்றார்கள். சிலர் இப்படியாக தங்கள் வாயினாலே இதை அறிக்கை செய்யாவிடினும் அவர்கள் மனதிலே இவ்விதமாக சிந்தித்துக் கொள்கின்றார்கள். நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். கிறிஸ்துவை பற்றும் நம் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த உலக மனிதர்களின் பரியாசத்தை யாரால் நிறுத்திவிட முடியும்? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்பவனுக்கு இந்த உலகிலே உபத்திரவங்கள் உண்டு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நம்முடைய மாம்சம் விரும்புவதற்கு எதிரான காரியங்கள் நமக்கு நேரிடும் போது மனதிலே வேதனை உண்டாகின்றது. ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்வதே நம்முடைய மனவாஞ்சியாக மாறும் போது உபத்திரவத்தின் மத்தியிலும் மனதிலே பெரிதான சமாதானம் உண்டாகின்றது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். ஆனால் நீதியின் பாதையிலே வாழும் நாம் இன்னும் அதிகமாக தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருகுவோமாக. இந்த உலகத்திலே சோதனைகளுக்கு முடிவில்லாமல் இருக்கலாம். அதைவிட தேவ கிருபையானது நம்மேல் அனுதினமும் அதிகமாக ஊற்றப்படுகின்றது. எனவே திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கின்றார். எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் மத்தியிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. எனவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஜெபம் செய்வோம். மேன்மையான நித்திய வாழ்விற்காக என்னை அழைத்த தேவனே, நான் இந்த உலகத்தில் உண்டாகும் உபத்திரவங்களைக் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை பற்றி கொண்டு வாழ எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை.